வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆர்சிபியோட லேட்டஸ்டான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஐபிஎல் 2025 ஷெட்யூல் நெக்ஸ்ட் வீக் ரிவீல் ஆகும். ஸோ இப்போ அது மேட்ரு கிடையாது. ஃபஸ்ட் மேட்சாக பிசிசிஐ ஆர்சிபி vs கேகேஆர் மேட்சை பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆர்சிபி vs கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஸோ உண்மையிலேயே ஒரு செம்மையான ஒரு பேட்டில் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலி அங்கே ரஹானே கேகேஆர்லாம் இப்போ செம்ம ஃபார்மில் இருக்கிறாரு. ரசல், நரேன், வருண் சக்கரவர்த்தி, வெங்கடேஷ் ஐயர்னு ஒரு பீக்கான டீம் வர்சஸ் நம்மளுடைய விராட் கோலி, டிம் டேவிட். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய புதிய பவுலர்ஸாக புவி, ரஜத் படிட்டர், ஜிதேஷ் சர்மான்னு ஸோ நீட்டாக சாலிடான ரெண்டு டீம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சில் மோத போகிறாங்க. ஆர்சிபி vs கேகேஆர் இதில் பெரிய லெவலில் நம்ம ஹைப் வச்சு பார்க்குற அளவுக்கு ரைவல்ரிஸ் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஏன்னா எப்போவுமே ஐபிஎல்லோட ஓப்பனிங் மேட்ச் அப்படின்னு வரும்போது பிசிசிஐ அங்கே ரைவல்ரி இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக எம்ஐ vs சிஎஸ்கே மேட்சை அதிக தடவை கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த தடவை எம்ஐ vs ஜிடிங்கிறது ரைவல்ரியாக இருக்குங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஆர்சிபி vs சிஎஸ்கே மேட்ச் இருந்ததுன்னா இன்னுமே அது ரைவல்ரியை ஃபியூவலை ஆட் பண்ணுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ஆர்சிபி vs கேகேஆர் அப்படிங்கிற மேட்சை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் ரைவல்ரி அப்படிங்கிறத விட ஸோ கண்டிப்பாக ஆர்சிபி ஃபஸ்ட்டு மேட்ச் ஒரு சாம்பியன்ஸை ஃபேஸ் பண்ணி அந்த இடத்துல அவங்களுடைய ஐபிஎல் 2025 கிக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஸோ இன்னுமே ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக பிளேயர்ஸோட இன்ஜுரிஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம தாண்டி வந்தாகணும். ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சீசன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். கரெக்டான விஷயங்களை நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ ஆர்சிபி vs கேகேஆர் மேட்ச் ஓப்பனிங் மேட்சாக இருந்தால் வேறு லெவலில் இருக்குன்னு தான் நானும் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன், நீங்கள் ஆர்சிபி vs கேகேஆர் மேட்சை ஆரம்பிக்கிறீங்க ஸோ நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் ஒரு ரெட் கலர் ஹாட்டாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உமன்ஸ் ஐபிஎல்லோட அப்டேட்டு. ஸோ ஆர்சிபி அவங்களுடைய ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பெரி இன்னைக்கு நம்மளுடைய ஆர்சிபியோட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா பெரி எங்கே அப்படிங்கிறது தான் ஆர்சிபியோட இன்ஸ்டா ஹேண்டிலாக இருக்கட்டும், எக்ஸ் ஹேண்டிலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வைரலாக இருந்த ஒரு கமெண்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு வீடியோ மாதிரியே ரெடி பண்ணி அதை வேறு லெவலில் பப்ளிஷும் பண்ணி பெரி WPL ஆர்சிபி டீமோட இணைஞ்சதை இன்றைக்கி ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ எலிஸ் பெரி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங்லேருந்து ப்ராக்டிஸ் செஷன்லேயும் இருக்க போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய WPLோட ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பித்து ஸோ நம்மளுடைய அவைலபிள் பிளேயர்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ மந்தனா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேப்டனாக நேற்று அவங்களுடைய ப்ராக்டிஸ் செஷனில் வேறு லெவலில் மாஸ்க் கட்டியிருக்காங்க. ஸோ மந்தனா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங்கில் ரிச்சா கோஷ் இவங்களும் வேறு லெவலில் பேட்டிங் பண்ணி ஸோ இவங்க ரெண்டு பேருமே 100 பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. பவுலர்ஸில் ஈக்டா பிஸ்ட், ரேணுகா சிங் இவங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க. இதில் ஈக்டா பிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 விக்கெட் எடுத்துருக்கிறது ப்ராக்டிஸ் செஷனில் தெரிய வந்திருக்கு. ஸோ மந்தனா கண்டிப்பாக இந்த தடவை ஒரு கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய இன்ஜூரி அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க. ஸ்ரீலங்கா பட்டேலுக்கும் இன்ஜூரிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டுருக்கு. ஸோ நாளைக்கு நடக்க போகிற ப்ராக்டிஸ் மேட்ச் அப்படிங்கிறது தான் மெயின். ஸோ அதில் தான் எல்லா விஷயமும் தெரிய வரும். ஸோ நாளைக்கு அந்த ப்ராக்டிஸ் மேட்ச் முடிஞ்சோடனே உங்களுக்கு அதில் என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். அப்டேட் ஐபிஎல் 2025 நம்மளுடைய மென்ஸ் ஐபிஎல் ஆர்சிபி டீமை பற்றின ஒரு மேஜர் அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ ஆர்சிபி ஐபிஎல் 2025 இப்போ எப்போ ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டை தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான விஷயம் வந்திருக்கு. பிசிசிஐ இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஐபிஎல் டீமுக்கும் அவங்களுடைய ஐபிஎல் வென்யூஸை ஐபிஎல் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே, ஆர்சிபி இந்த ஃப்ரான்ச்சைசஸ்லாம் அவங்களுடைய ப்ராக்டிஸ் அப்படிங்கிற டைமில் ஃபேன்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி வேறு லெவலில் அவங்களுடைய வென்யூஸில் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ ப்ராக்டிஸில் சின்னசாமி ஸ்டேடியமே வேறு லெவலில் கதி கலங்கிட்டு இருக்கும். ஸோ இந்த தடவை எந்த ஐபிஎல் டீமுக்கும் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட் அண்ட் வென்யூஸில் ப்ராக்டிஸ் செஷனோ ப்ராக்டிஸோ பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வே என்ன, ஸோ எங்கே அப்போ ப்ராக்டிஸ் மேட்சஸ் எல்லாம் நடக்கும், இதெல்லாம் எதுவுமே அவங்க ரிவீல் பண்ணல. ஸோ ஷெட்யூல் அப்படிங்கிறது ரிவீல் ஆனதுக்கப்புறம் தான் ஸோ டீமோட ப்ராக்டிஸ் செஷனை பற்றின விஷயங்கள் ரிவீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. மெஜாரிட்டி இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா ஸோ எல்எஸ்ஜியில் இப்போவே அவங்களுடைய ப்ராக்டிஸ் கேம்ப் ஆரம்பிச்சிட்டாங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்லைனில் இருக்கிறதுனால சாம்பியன்ஸ் ட்ராஃபியை முடிச்சுட்டு இதுக்கான அப்டேட்ஸை சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக இது ஒரு பயங்கரமான விஷயம்தான். இதனால் நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்சி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். அன்றும் விடைபெறுவது
கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் அட்மின். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.